Hello everyone, welcome back. Hope you are doing good. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஸ்ஃபுல் ஸ்மால் சென்டென்சஸ் for spoken English பார்க்க போகிறோம். And today with the day 8 class we going to see 25 useful small sentences. And இந்த 25 small sentencesமே நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் நம்ம இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் சரி, நம்ம இங்கிலீஷ் ஃப்ளோவும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். And now without any further delay, let's get started with the first small sentence. இந்த first small sentence சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் தமிழ் மீனிங் சொல்கிறேன். சொல்லிவிட்டு நான் ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணுவேன். நீங்கள் அதோட இங்கிலீஷ் மீனிங்கை நீங்கள் கெஸ் பண்ணும். இதே மாதிரி இந்த 25 சென்டென்ஸையும் நீங்கள் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் பேச ரொம்ப ஈஸியாக வரும். ஓகே, இப்போ வாங்க நம்ம இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, இதை மறந்து விடு. இதை மறந்து விடு அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா forget this அப்படின்னா இதை மறந்து விடு அப்படிங்கிற அர்த்தம். செகண்ட் ஒன் பாருங்கள், அது நகர்கிறது. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட்ஸ் மூவிங். இப்போ அந்த பூச்சி நகர்கிறது அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? தட் இன்செக்ட் இஸ் மூவிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் உங்களுக்கு முன்னாடி அப்படிங்கிற இந்த தமிழ் சென்டென்ஸை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அப்படின்னா உங்களுக்கு முன்னால் அப்படிங்கிற அர்த்தம். இப்போ உங்களுக்கு முன்னால் யார் நிற்கிறா அப்படிங்கிற இந்த தமிழ் சென்டென்ஸை நம்ம எப்படி சொல்லலாம் கேட்கலாம் இங்கிலீஷில்? ஹூ இஸ் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அப்படின்னு நம்ம கேட்கலாங்க. எப்போவுமே முன்னால் அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற இங்கிலீஷ் வேர்டு என்னென்னா பிஃபோர். பட் இங்கே பிஃபோர் இல்லை, இங்கே இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படிங்கிற இந்த வேர்ட் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். என் ஆலோசனையை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? டேக் மை அட்வைஸ் அப்படின்னா என் ஆலோசனையை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். என்னை வெறுக்காதே அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? டோன்ட் ஹேட் மீ அப்படின்னா என்ன வெறுக்காத அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்கள். என்ன தொடாத எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? டோன்ட் டச் மீ. என்ன தொடாத, டோன்ட் டச் மீ. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். பொறாமை கொள்ளாத இது எப்படி சொல்லலாம்? டோன்ட் பி ஜெலஸ். ஓகே, ஸோ இந்த லாஸ்ட் த்ரீ என்ன? டோன்ட் ஹேட் மீ, டோன்ட் டச் மீ, டோன்ட் பி ஜெலஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் பாருங்கள். எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? இட்ஸ் ஆல் ஓவர் அப்படின்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். வேறு ஏதாச்சும் காட்டு அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லைங்க, அது எப்படி சொல்ல இங்கிலீஷில்? ஷோ சம்திங் எல்ஸ் அப்படின்னா வேறு ஏதாவது காட்டு அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நேரத்துக்கு வாங்க அது எப்படி சொல்லலாம்? கம் ஆன் டைம். நேரத்துக்கு வாங்க அப்படிங்கிறத கம் ஆன் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ கம் ஆன் டைம் அப்படின்னா நேரத்துக்கு வாங்க அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்கள். வேலை செய்யாத எப்படி சொல்லலாம்? டு நாட் ஒர்க் அப்படின்னா வேலை செய்யாத அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்கள். பிறரிடம் மற்றவங்கிட்ட சொல்லாத இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? டோன்ட் டெல் அதர்ஸ் அப்படின்னா மற்றவங்கிட்ட சொல்லாத. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா, ஒரு விளையாட்டு விளையாடுவோம் இது எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் ப்ளே அ கேம் அப்படின்னா ஒரு விளையாட்டு விளையாடுவோம் அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்கள். போய் படி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, அந்த போய் படி அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? கோ அண்ட் ஸ்டடி அப்படின்னா போய் படி அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்கள். அட்டவணையை
அட்டவணையை அமைக்கவும். இது எப்படி சொல்லலாம்? செட் த டேபிள். செட் த டேபிள். செட் த டேபிள் அப்படின்னா அட்டவணையை அமைக்கவும். அதாவது ஒரு டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணுறது தான் செட் த டேபிள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போது நீங்கள் முயற்சி செய்யுங்கள். இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இது எப்படி சொல்லலாம்? நவ் யூ ட்ரை. நவ் யூ ட்ரை. நவ் யூ ட்ரை அப்படின்னா இப்போது நீங்கள் முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்கள். இது எளிதானது. இது எளிதானது. இது எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் ஈஸி. திஸ் இஸ் ஈஸி. திஸ் இஸ் ஈஸி அப்படின்னா இது எளிதானது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். எல்லாம் உன்னுடையது. எல்லாம் உன்னோடையது. எல்லாமே உன்னோடது. இது எப்படி சொல்லலாம்? இட்ஸ் ஆல் யாஸ். இட்ஸ் ஆல் யாஸ். இட்ஸ் ஆல் யாஸ் அப்படின்னா எல்லாம் உன்னோடது அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன். கொஞ்சம் பொறுங்கள். கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க, அதை எப்படி சொல்லலாம்? வெயிட் அ பிட். வெயிட் அ பிட். வெயிட் அ பிட் அப்படின்னா கொஞ்சம் பொறுங்கள் அப்படிங்கிற அர்த்தம். கொஞ்சம் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம அப்பிட் அப்படிங்கிற இந்த இங்கிலீஷ் வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, பொறுங்கள் அப்படின்னா வெயிட் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ வெயிட் அப்பிட் அப்படின்னா கொஞ்சம் பொறுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். என்னை பேச விடுங்க. என்னை பேச விடுங்க. இது எப்படி சொல்லலாம்? லெட் மீ ஸ்பீக். லெட் மீ ஸ்பீக். லெட் மீ ஸ்பீக் அப்படின்னா என்ன பேச விடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா சரியான நேரத்தில் அடையுங்கள். சரியான நேரத்தில் அடையுங்கள். இது எப்படி சொல்லலாம்? ரீச் ஆன் டைம். ரீச் ஆன் டைம். ரீச் ஆன் டைம் அப்படின்னா சரியான நேரத்தில் நீங்கள் ரீச் ஆகுங்க அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். பேசுவது யார்? அதாவது யார் பேசுகிறது அப்படின்னு கேட்போம் இல்லைங்க, அது நம்ம இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? ஹூ இஸ் ஸ்பீக்கிங். ஹூ இஸ் ஸ்பீக்கிங். ஹூ இஸ் ஸ்பீக்கிங் அப்படின்னா யார் பேசுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். திங்கட்கிழமை வரவும். திங்கட்கிழமை வரவும். இதை எப்படி சொல்லலாம்? கம் ஆன் மண்டே. கம் ஆன் மண்டே. கம் ஆன் மண்டே அப்படின்னா திங்கட்கிழமை வரவும் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். எல்லாம் நன்றாக இருக்கிறது. எல்லாம் நல்லா இருக்குது. இது எப்படி சொல்லலாம்? எவ்ரிதிங் இஸ் ஃபைன். எவ்ரிதிங் இஸ் ஃபைன். எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அப்படின்னா எல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன். அதை திரும்ப சொல்லு. அதை திரும்ப சொல்லு அப்படின்னு கேட்போம் இல்லைங்க, அது எப்படி சொல்லலாம்? சே தட் அகெயின். சே தட் அகெயின். சே தட் அகெயின் அப்படின்னா அதை திரும்ப சொல்லு அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, அண்ட் தட் இஸ் ஆல் ஃபார் டுடே. இன்றைக்கி நம்ம டே 8ல் பார்த்த இந்த 25 ஸ்மால் சென்டென்சஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் டே 9ல் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.